நான் பெரிய ஆளா ஆகிறேன், நான் சிவாஜி கணேசனை விட மிஞ்சிய நடிகர்ட்டு அவர் மனசுல நினைச்சிட்டு என்னை வச்சு இவன் பெரிய ஆளா ஆகிறான்னு அந்த சொல்லி அது சேதுபதி சார் வந்து எது வெளியே பார்த்துட்டு அது உங்க காம்படிஷன் நல்லா இருக்குதுன்னு இவர் என்கிட்ட சொன்னாரு சார். அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாதால வச்சுன்னு பார்த்தா என்ன இவன் அழுத்துறான், என்ன அழுத்திட்டு இவன் பெரிய ஆளா ஆகிறான்னு சொல்லி அந்த சொல்லுவோம். நான் அதே அப்படியே விட்டுட்டேன் சார். அவரும் எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டார் சார். சரி, மீதி இருக்கிற என்னுடைய டேலண்ட்ல நான் பாட்டு பாடி இங்க இருக்கிற ரூம் மேட்டையும் ஹவுஸ் மேட்ஸையும் பாடல் மூலியமா எழுதி நல்லபடியா பாடலை இங்க டிஸ்போஸ் பண்ணேன் சார். அதுவும் நல்லபடியா கேட்கறாங்க சார், பாட்டு நல்லபடியா கேட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா மறுநாள் இவன் இன்னைக்கு நல்லா ஒரு ஸ்கோர் பண்ணிட்டானே, இப்போ நீ இன்னைக்கு நல்ல பேர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டானே, அதனால நாளைக்கு இவனை வச்சு ஏதோ ஒரு சண்டை போலான்ட்டு நம்ம மேல திரும்பினாங்க சார். வா 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 இன்னைக்கு சண்டை போட்டு பார்க்கலாம் சார். வரும்போது வெளியே வரும்போதுலாம் ஒன்று பாட்டு பாடலாமா இல்லை காமெடி பண்ணலாமா இல்லை நம்மள சண்டை ஒழிப்பாங்களா இந்த மைண்ட்லேயே வருவோம் சார். சாப்பிட்டேன்னு கேட்டா என்ன வாங்கி தர போறியா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சார். அது மாதிரி இந்த வீட்டில் வந்து நான் அனுபவிக்காதது எல்லாமே அனுபவிச்சேன் சார். சந்தோஷங்கள் நிறைய கிடைச்சது, கிடைக்காத பதவிகள்லாம் கிடைச்சது சார். இங்க நான் ஜட்ஜி ஆகி இந்த இடத்துல இந்த வீட்டில் அழகு பார்த்தேன் சார். என்ன நானே அழகு பார்த்ததுக்கு இந்த வீட்டில் ஜட்ஜி ஆகணும் சார். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து ஒரு மாணவனா இருந்தேன் சார். இந்த வீட்டில் என்னுடைய மழலையான ஞாபகத்தெல்லாம் இந்த வீட்டில் எனக்கு கொண்டு வந்தது சார். அதுக்கப்புறம் என்னை ராஜாவாக்கி என்னை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு 4 பேர் எனக்கு தூக்கின்னு போனாங்க சார். அந்த ராஜா பதவியும் இவங்களுக்கு வயிற்றுல வாயில தண்ணி இல்லை சார். இவன் ராஜாவாயிட்டான்ட்டு ஒரே நாள் என்னை மேல இருந்து என்னை கலங்கு மூட்டி ஏதோ பிரச்சனை பண்ணி இவெல்லாம் ராஜாவாக்க கூடாது சட்டுன்னு கீழே எடுத்துன்னு வந்துட்டாங்க சார். அந்த டாஸ்க்ல என்னால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு மகிழ்விக்கணும்ட்டு அந்த வாட்டர் மலன் ஸ்டார் இந்த வாயில ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கிற வாயில இருக்கிற அந்தாலே வெறுப்புல அந்த ஸ்டிக்கரை பிச்சு போடுற அளவுக்கு நான் ஒரு காமெடி பண்ணி மக்கள் மனசுல நின்னேன் சார். இந்த வீட்டுல வந்து என்ன வந்து நட்பா இருந்தேன், அன்பா இருந்தேன், பாசமா இருந்தேன், யாரை பத்தியே பின்னாடி பேசல, நானாவே இருந்தேன் சார். ஆனா என்ன வந்து அவ்வளவு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு சார். என்ன இந்த வீட்டுல 4 முறை ஜெயிலுக்கு அமிச்சாங்க சார். எதுக்கு போனட்டு எனக்கே தெரியல சார். அவங்க ஒரு வாட்டி எஃப்ஜே என்ன பண்ணா சும்மா உன்னை டைம் பாஸ் கூட்டணும் வந்த பாட்டு பாடுறதுக்குன்னா ஒரு பக்கம் கனியே இருக்கட்டும், வேற யாரும் தெரியல, நீ தான் இருந்த கோச்சிக்காதப்பா அப்படின்ட்டு ஜெயில இருந்து வரும்போது எனக்கு ஆளெல்லாம் எடுத்தாங்க சார். அதே மாதிரி இந்த திருப்பி டாஸ்க் இன்னும் 2 வாரம் இருக்கு சார். 2 வாரத்துல இந்த வாட்டர் பேலன்ஸ் சார் திருப்பி நீங்க உள்ள அமிச்சிங்க சார். அந்த ஆளும் திருந்தி வெளியே வருவோம், திருந்திட்டு உள்ள வருவான்னு பார்த்தா ஜேம்ஸ் கேமரன் எனக்காக வெயிட் பண்ணிருந்தாரு அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபர் நோலனா அவர்கிட்ட அவர் படம் நடிக்க போறேன்ட்டு என்னமோ சொல்லி மறுபடியும் நம்ம பைத்தியக்காரனா ஆக்கி விட்டா சார். வெளியே புலம்புறத வெளியே இந்த வீட்டில் நான் நிறைய புலம்பிருக்கேன், நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருக்கேன், நிறைய துக்கங்களையும் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய குழந்தை சார் 1 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்தேன் சார். வீட்டில் உடம்பு சரியில்லாத இங்க வந்து அந்த குழந்தையோட அம்மா பக்கத்துல இருக்கிற அம்மா பார்த்து அதான் அதை கூட நான் துச்சமா நினைச்சு இந்த வீட்டில் எல்லாரையும் மகிழ்வுக்குன்னு நினைச்சேன் சார். அது வரைக்கும் இன்னும் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவேன். இன்னும் இருக்கிற ஒரு 2 வாரம் இருக்கு சார். இந்த 2 வாரத்துல இன்னும் நிறைய பாடல்கள் எழுதுவேன், நிறைய பேரை சந்தோஷப்படுத்தணும் இருக்கிறேன் சார். இந்த வீட்டில் நடந்த ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா சார்? எனக்கு என்னுடைய பையன் வந்து நடக்கிறத வந்து நான் கண்ணால பார்க்கல சார். ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல பார்த்தேன் சார். நான் இருக்கும் போது என் ஒய்ஃப் என் குழந்தைய நடக்க வச்சாங்க. அப்போ முதல்ல என் பையன் நடக்கிறத இந்த வீட்டில் நான் பார்க்கறத நான் பார்த்தேன் சார். சரி, இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலம்பள்ளி இங்கேயே நிறைய வாட்டி புலம்பிருக்கேன் சார். ஏதோ ஒரு நாற்பத்துல எதனா ஒரு யோசனை பண்ணிட்டு செட்டி போடாதெல்லாம் பேண்ட் போட்டிருக்கேன் சார். ஏதோ ஒன்று நினைச்சது அந்த புலம்பள்ளியே என் வாழ்க்கை பாதி போயிருக்கேன் சார். இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இங்க இருக்கிற நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள்லாம் இங்க இருந்தாங்க. அவங்களாம் எனக்கு கொஞ்சம் குடிக்கணுமா சார் இதை? எக்ஸ்கியூஸ் மீ, பேசி முடிங்க சார். அதுக்கப்புறம் ராஜாரன் சார் இது குடிச்சிட்டு முடிக்கணுமா பேசி முடிச்சுட்டு முடிக்கணுமா சார்? டைம் போய்கிட்டு இருக்கு சார். அதுக்கப்புறம் சார் நான் இந்த வீட்டில் வந்து என்ன வந்து கத்தி கத்தி பேசுறேன்னு சொல்றாங்க சார். என் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன கத்தி பேசி என்ன அவங்க வந்து கத்துவாங்க சார். ஆனா என்ன கத்தி பேசுறேன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி நிறைய இந்த வீட்டில் நான் அனுபவிச்சிருக்கேன் சார். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்ததுக்கு என்னுடைய லைஃப்ல நான் என்னென்னலாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் என்னென்னலாம் வந்து என்னென்னலாம் கத்துக்கணுமோ இந்த வீட்டில் கத்துக்கணும் சார். ஒரு அன்பா சாரி சார். சக்கரை இல்ல வீட்டில் இருக்கு. ஒரு கட்டுல ரூபாய் 5000 இருக்கு, எண்ணி பாருங்க. கட்ட மட்டும் என்னங்க வினோத்?
அவ்வளவு ரூபா நம்பிக்கை இல்ல. 3 4 5